2 பகுதி நீ தூங்கு, தகஜத்திற்கு எழுந்து தொழுகு. அப்படித்தான் நான் தொழுகிறேன். நீ தொழுது தொழுது இறைவனுக்காக நின்றாலும் அதில் உனக்கு உடல் ஆரோக்கியம் குறைந்தால் அல்லாஹ் கோபப்படுவான். ஆகவே நீங்கள் தொழுவதாக இருந்தாலும் தகஜத்திற்கு எழுந்து தொழுகுங்கள். நோன்பு வைப்பதாக இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளை நீங்கள் நோன்பு வையுங்கள், ஒரு நாள் சாப்பிடுங்கள், அடுத்த நாள் நோன்பு வையுங்கள். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த நோன்பு, அப்படி வையுங்கள் என்று பெருமானார் தொடர் இபாதத்து செய்த சஹாபியை கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள் என்றால் ஆரோக்கியம் ரொம்ப தேவை, முக்கியமானது. அதனால தான் இரவில் தேவையில்லாமல் முழிக்கக்கூடாது. இப்போது வேண்டுமானால் உங்களுக்கு அது நண்பர்கள்லாம் சேர்ந்து அரட்டை அடித்து சொர்க்கமாக தெரியலாம். பின்னொரு நாளில் அது உங்களுக்கு ரொம்பவும் சாபக்கேடாக போய்விடும். இரவு நேரத்தில் முழிக்கக்கூடாது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசில் சோடா புட்டி கண்ணாடி, சாதா கண்ணாடி இல்லை, சோடா புட்டி கண்ணாடி. உடலுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு குறைந்து போய் விடுகிறது. அன்பானவர்களே, இந்த உடல் ஆரோக்கியம் குறைவதற்கான மூல காரணம் தூக்கம். 2வது குர்ஆன் சொல்லுகிறது உணவு. உலகத்தில் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. அதை அல்லாவே சொல்லிட்டான். ஏன்னா டாக்டராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், சாதாரண நோயாளியாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் மேனுஃபேக்சரிங் செய்யறது யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன செய்யணும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் குடியுங்கள், எல்லாம் மீறி போயிடாதீங்க. என்ன அழகான வார்த்தை பாருங்க. லிமிட்டில் இருக்கட்டும். சாப்பிடுங்கள் குடியுங்கள் தப்பு இல்லை, எந்த ஹலாலாக இருந்தாலும் லிமிட்டில் இருக்கணும். டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்க. இதைத்தான் சொல்லுவார். குர்ஆனும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு நல்ல பொருள் என்பதற்காக அதிகமாக திங்கக்கூடாது, அது லிமிட்டில் தான் இருக்கணும். ஒரு ஹதீஸ் இருக்குது, கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள் மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து. ஹஜ்ரத் பயானில் சொன்னப்போ அவர் பெருசாக பெரும்புடி பிடிச்சி சாப்பிட்றவர் போல இருக்குது. அவர் சொன்னார் ஹஜ்ரத்திட்ட, கருஞ்சீரகம் சாப்பிட்டா மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்தா? ஆமாம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? ஆமாம். அப்போவே அந்த கருஞ்சீரகத்தை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாண்டாராம். ஹஜ்ரத்து மவுத்து மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராதுன்றார். நீ அதவே அதிகமாக திண்டா உனக்கு மவுத்து மட்டும்தான் வரும், வேறு எந்த நோயும் வராது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே லிமிட்டுன்னு தான் சொன்னாங்க. அதவே அதிகமாக சாப்பிட்டா எந்த நல்லதும் நஞ்சாக மாறும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் கூட அது நஞ்சு என்பது தான் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட இந்த உணவு கட்டுப்பாடே இல்லை. கோச்சுக்க கூடாது. நிறைய பேர் தொழுகையாளிகள், அவர் இவர் எவரையும் பார்க்க வேண்டாம். காலையில் போனால் 5 அப்பத்தை திங்கிறார். 5 அப்பம் திண்டாதான் 6வது அப்பத்துலாம் அல்ஹம்துலில்லாஹ்னு வருது. என்னப்பா நீ சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட, அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான்.